இயேசு கிறிஸ்துவின் இந்த இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Today's Bible verse. And do not be drunk with wine, in which is dissipation, but be filled with the Spirit. Ephesians chapter 5 verse 18. நாபால் என்றொரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவரிடத்தில் 3000 செம்மறி ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. நாபாலுடைய வேலைக்காரர்கள் இந்த ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்த போது தாவீது அவர்களுக்கு அதிக உதவியாக இருந்தார். இந்த நாபாலிடம் உதவி கேட்டு வாலிபர் 10 பேரை தாவீது அனுப்புகிறார். தேவனுடைய திட்டப்படி தாவீது அடுத்து ராஜா ஆக போவது உண்மையாக இருந்தாலும் அந்த சமயத்தில் அவர் நாட்டை விட்டு கடத்தப்பட்ட அகதி. நாபால் ஒரு குடிகாரன். தாவீதின் வேலைக்காரர்கள் நாபாலிடத்தில் வந்து பேசிய போது அவர்களை அவமானப்படுத்தி விரட்டி விடுகிறார். இதை கேட்டவுடன் தாவீது மிகுந்த கோபத்தோடு நாபாலை பார்க்க புறப்படுகிறார். அப்போது தாவீதை சந்திக்க நாபாலின் மனைவி அபிகாயில் வருகிறார். தாவீது வருவதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே நடக்கப் போவது என்ன என்பதை அபிகாயில் புரிந்து கொண்டார். அப்படிப்பட்டதொரு புரிந்து கொள்ளுதல் நாபாலிடத்தில் இல்லை. ஏனெனில் நாபால் மதுபானம் அருந்தி இருந்தார். மதுபானம் எப்படிப்பட்ட வித்தியாசத்தை உண்டாக்குகிறது என்பதை பாருங்கள். ஆனால் அபிகாயில் ஞானமாக செயல்பட்டார். எப்படியெனில் அவர் உடனே புறப்பட்டு சென்று தாவீதை சந்தித்து தன் கணவர் நாபாலை தாவீது தாக்காதவாறு செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி விடுகிறார். அபிகாயில் திரும்பி வந்தபோது நாபாலின் இருதயம் களித்திருந்தது. மிகவும் வெறித்தும் இருந்தான். பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் என்று 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் இந்த நாபாலை போல எது சரி எது தவறு என்கிற தீர்மானத்தை சரியாக செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். பல சமயங்களில் தவறானவற்றை சரியானது என்று எண்ணி செய்து விடுகிறோம். தவறான இந்த நிலையில் இருந்து விடுபட நாம் அனைவரும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சத்திய ஆவியாகிய அவர் எது உண்மை என்பதை சொல்லித் தருவார். என்ன கொடுக்க வேண்டும் என்பதை மாத்திரமல்ல, எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் ஆவியானவர் கற்றுத்தருவார். பரலோக ஞானம் கொடுக்கப்படும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.